சீபா, ஷாம், உங்கள் ரிசல்ட் வந்திருக்கு. சீபா எல்லாத்துலேயும் நல்ல மார்க்கு, எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கு. ஷாம், உன் ரிசல்ட் பற்றியா எல்லாத்துலேயும் கம்மி மார்க் எடுத்து கொடுத்துருக்குற. ஆனால் உங்கள் அக்கா பாரு எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கி எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்குது. இந்த கேம் வச்சுன்னு விளையாடுற நேரம் இந்த படிப்பில் செலுத்திருந்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம்ல. இங்கே பாரு சீபா, இனிமேல் அவன் ஃபோன் எடுத்து கேம் விளையாடுறத நீ தான் பார்த்துக்கணும். சரி, நான் போய் தூங்க போகிறேன், நீங்களும் போய் தூங்குங்க. ஆமா, அவ ஊர்ல இல்லாத மார்க் வாங்கிட்டான். எல்லாம் அவளே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அடுத்த தடவை நானும் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஏய் ஷாம், அங்க என்ன புலம்பிட்டு இருக்க? அம்மா உன்னை தூங்க சொன்னாங்கல்ல, போய் தூங்கு. என் நிம்மதியை கெடுத்துட்டு என்னை போய் தூங்குவா சொல்ற. நீங்க ஏதாவது பண்ணாத எனக்கு தூக்கமே வராதுடி. ஆஹா, இந்த காஸ்டியூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இத வாங்கணும். ஏய் ஷாம், அம்மா உன்னை போன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல, குடுறா. ஏய் குடி. ஏய் குடுறா. குடுறானே. ஏய், இந்த போன் எல்லாம் இனி பார்க்க கூடாது, ஒழுங்கா நடந்துக்கோ. ஏய், இது உன் போன் இல்ல, என் போன். என்கிட்ட ஒழுங்கா கொடு. ஏய், இது உன் போனா இருக்கலாம். இனிமே அம்மா உன்னை போன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி போன் பார்த்துட்டு இருந்த உன்னை அம்மா கிட்டயே சொல்லிடுவேன். போடா. இவெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றா. பெரிய ராணி நினைப்பேன். இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது. ஏய், போனை வச்சு திருப்பி உட்கார ஆரம்பிச்சிட்டியா? உன்னை போன் எடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. ஒழுங்கா போய் படிப்போ. ஏய், போனை கொடுத்துட்டு போடி. போன் எல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு, இல்ல அம்மா கிட்ட சொல்லிடுவேன். போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா தான் பண்றா. பெரிய அழகு ரதின்னு நினைப்போ. ராத்திரியே அவளுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். என் நிம்மதியை கெடுத்துட்டு தூங்கவா செய்யற? நாளைக்கு காலையில பாரு, இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்க போகுது. குட் மார்னிங் ஷாம். அட, என்னது இது? நம்ம போட்ட கிரீமுக்கு என்னத்துக்கு அவ மூஞ்சி கரிகாத்து போயிருக்கணுமே. சரி, இன்னைக்கு நைட் அந்த கிரீம் நம்ம அவளுக்கு போடுவோம். அப்ப நாளைக்கு காலையில அவ கருகருக்கு போயிடுவா. இந்த ஊரே அவளை பார்த்து சிரிக்கும். அப்பதான் எனக்கு மன நிறைவா இருக்கும். நேத்து நீ எப்படி என்கிட்ட தப்பிச்சிட்ட? ஆனா இன்னைக்கு நான் தப்பிக்கவே முடியாது. நேத்தை விட இன்னைக்கு நான் நிறைய கிரீம் உனக்கு போட போறேன். அப்பதான் நாளைக்கு காலையில நீ ஏஞ்சிக்கும் போது கருகருத்து தார் டப்பா மாதிரி இருக்க போறேன். அப்போ இந்த உலகத்திலேயே நான் தான் நம்பர் 1 இருப்பேன். ஐயோ, இந்த சிறுங்கத்தை பார்த்தா ஏஞ்சிப்பா போல இருக்குதே. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது இங்க இருந்து போயிடணும். அம்மா, காலையில சாப்பிட என்னமா செஞ்சிருக்கீங்க? ஷாம், உன் முகத்துக்கு என்ன பாச்சு? ஒரு பக்கம் கரிகருத்து போயிருக்கு. அட, இது எப்படி ஆச்சு? நான் வேற நிறைய கிரீம் அப்ளை பண்ணேன். சரி, ஃபர்ஸ்ட் அவளுக்கு எப்படி இருக்குன்னு போய் பாப்போம். ஏய் ஷாம், என்ன மூஞ்சி இப்படியா இருக்கு? ஏய், என்ன உன் மூஞ்சிக்கு எதுவுமே ஆகல? அப்ப ஏன் மூஞ்சிக்கு மட்டும்தான் இப்படியா இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ நான் என்னடா பண்ணேன்? பண்றதே பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ சும்மா விட மாட்டேன். என்ன விடுடா. விட மாட்டேன்டி. ஏய், என்ன விடுடா. விட மாட்டேன்டி. ஏய், என்ன விடுடா. விடுடா. விட மாட்டேன்டி. ஏய், விடுடா என்ன. விட மாட்டேன்டி. நிறுத்துங்க உங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா? சண்டை போடாம ஒழுங்கா இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன்.
என் நிம்மதியை கெடுத்துட்டு அவ மட்டும் சந்தோஷமா இருந்துருவாளா? நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். ஐயோ தலைலாம் ரத்தம் வருது. இங்கே இருப்பா, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். ஐயோ ஷாம் ஷாம், எல்லாம் சரியாயிடும்டா. படுத்துக்கோ படுத்துக்கோ. ஷாம் நீ இங்கே இரு, நான் போய் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஷாம் ஷாம் எந்திரிப்பா, இந்தாப்பா குடி குடி குடிப்பா. ஏன் ஷாம், ஏன் அழுவுற? வலிக்குதா? ஷாம் ஷாம் ஏப்பா அழுவுற? அழாதப்பா, எல்லாம் சரியாயிடும். ஷாம் அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நான் தான் உன் மேல இருக்க பொறாமையில இப்படி பண்ணிட்டேன்க்கா. ஐயோ ஷாம், நான் உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டேன். இனிமே யாருக்குமே இந்த மாதிரி செஞ்சிடாத, சரியா? நம்ம 2 பேரும் ஒன்னா விளையாடலாம், ஒன்னா படிக்கலாம், 2 பேரும் நம்பர் 1 ஆகலாம், சரியா? சரிக்கா. போடு அவனை போடு. அண்ணன் நம்மளுக்கு போனே தர மாட்டேங்கிறான். இந்த ஏலியன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் அவனை பயன்படுத்தணும். அதுல இருந்து அவன் போனே தொடக்கூடாது. இப்போ பயன்படுத்தலாம். அவன் நம்மள பார்த்து பயந்து அவன் போன் தந்துருவான். அப்புறம் நம்ம ஜாலியா போன் பார்க்கலாம். சாமி ஒழுங்கு மரியாதையா அவன் போனை என்கிட்ட கொடுத்துரு. யார் நீ? பாக்க ஏலியன் மாதிரியா இருக்க. இங்க எதுக்கு வந்த? இங்க என்ன பண்ற? இங்க பாரு சாமி, ஓவரா வாய் பேசாத. ஒழுங்கா சீக்கிரமே எனக்கு அந்த போனை தா. ஏலியன் நம்ம சகோதரன் இந்த வீட்டுல தான் இருக்கான். வா உடனே போய் அவனை காப்பாத்திட்டு வரலாம். அட இந்த குரலை கேட்ட டாலிஷோட குரல் மாதிரியே இருக்கே. ஏய் டாலிஷே, இது நீதானே? என்ன ஏலியன் மாதிரி ட்ரெஸ் போட்டு என்ன ஏமாத்தலான்னு பாத்தியா? போ போ, இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். இதை வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் பக்கத்து ரூம் போயிட்டு ஜாலியா விளையாட போறேனே. ஏ அண்ணா இல்ல, இல்லனா உன் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இரு இரு, நான் உன் அம்மா கிட்ட சொல்றேன். சொல்லிக்கோ சொல்லிக்கோ, நீ என்ன சொன்னாலும் நான் எனக்கு இந்த போன் தர மாட்டேன். இரு இரு, உன் போனை வாங்காத விட மாட்டேன். ஏலியன் எங்க நம்ம சகோதரன் இருக்கானோ இங்க தானே இருந்தான். நான் நினைக்கிறேன் அவன் பக்கத்து போயிருப்பா. வா போய் பார்க்கலாம். என்ன ஏலியன் நம்ம சகோதரனை இந்த ரூம்ல இருந்தானோ? ஏய் டாலிஷே, திரும்ப ஏலியன் ட்ரெஸ் போட்டு வந்து நீ ஏமாத்த பாக்குறியா? இது யாரு? உன் ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு வந்துட்டியா? நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இன்னைக்கு உனக்கு நான் போன் தர மாட்டேன். ஏ மாமியா, முதல்ல இத சொல்லு, எங்க சகோதரன் எங்க? ஏய் டாலிஷே, என் கையில இருந்து போன் வாங்கணும்னு நீ புதுசா டிராமா பண்றியா? இப்போ நீ என்ன பண்ற பாரு. இந்தா வாங்கிக்கோ. ஏ மாமியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை அடிப்ப? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. கடையில விற்கிறான் புடி, இன்னையோட நீ காலி. ஏலியன் ஏலியன் ப்ளீஸ் என்ன கீழே இறக்கி விட்டுரு. அம்மா அம்மா வந்து என்ன காப்பாத்துங்கம்மா. ஏ சாமி, இன்னும் மேல தொங்கிட்டு இருக்கிற? ஆமா, இது யாரு? அம்மா அம்மா, இந்த ஏலியன் தான் இந்த மாதிரி பறக்க விட்டுச்சு. ப்ளீஸ்மா என்ன காப்பாத்துமா. ஏ ஏலியன், ஒழுங்கு மரியாதையா என் பிள்ளை கீழே இறக்கி விட்டுரு, இல்லைன்னா அவ்வளவுதான் உன்னை. ஏ வயசான அம்மா, உன் வாயை மூடு சும்மா. உன் பையனை நான் கீழே இறக்க மாட்டேன். ஏ ஏலியன், யாரை பார்த்து வயசான அம்மான்ற? இரு உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ ஏலியன், நம்ம தப்பான அட்ரஸ் வந்துட்டோம். வாங்க என்ன சீக்கிரம் போலாம். வா அம்மா, ஏலியனை சூப்பரா வந்துட்டீங்களே. சரி சீக்கிரம் என்ன கீழே இருக்குங்க. கீழே வந்து என்ன பண்ண போற? அந்த போனை தான் பார்த்துட்டு இருக்க போற. அந்த போனை கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும், நீ அங்கேயே தொங்கு. அண்ணா, அப்ப நான் உன் போன் எடுத்து நான் விளையாட போறேன். ஜாலி. எடுப்போம். ஐயோ எட்ட மாட்டேங்குது.
ஐயோ என்ன இது நம்ம கையில மாட்டிக்கிச்சு. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என் கையில மாட்டிக்கிச்சுமா. என்ன காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. டேய் ஷாம், இந்த சின்ன பையனோட சத்தம் எங்க இருந்து கேக்குது? அக்கா அங்க பாரு, அவன் தான் கிராணியோட பையன். அவன் தான் கத்திட்டு இருக்கான். டேய் ஷாம், அந்த பையன் நம்ம வீட்ல கொயக்க திருட வந்திருக்கான்டா. அவனை போய் நம்ம கட்டி வச்சிடலாம். சரி வாக்கா போலாம். என்ன பண்றீங்க? என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க சொன்னேன். இல்லக்கா இந்த கையில புடி. என்ன விடுங்க என்ன விடுங்க. அம்மா என்ன இங்க கட்டி போடுறாங்கம்மா. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நான் இந்த கையில கட்டி போடுக்கா. ஐயோ அங்க பாருங்க கிராணி வந்துருச்சு. ஐயோ, பாபா வேற ஊர்ல இல்ல. இந்த பிராணி கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கதை அவ்வளவுதான். கவலைப்படாத, எனக்கு ஒரு இடம் தெரியும். அந்த இடத்துல நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். அந்த இடத்துக்கு கிராணியால வரவே முடியாது. ஐயோ, என் பையனை யாரு இப்படி பண்ணது? அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்களையும் இப்படி கட்டி போட்டு நான் பழி வாங்காத விட மாட்டேன். ராணி, என்னாச்சு? ஜோம்பி, நல்ல வேலை நீ வந்த. என் பையனை கட்டி போட்டவங்கள உங்ககிட்ட தரேன். அவங்கள கடிச்சு சாப்பிட்டுடு நீ. சரி ராணி, எனக்கு சரியான விருந்து. சரி வா, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு நம்ம தேடலாம். ராணி வேகம் வா. என் பையனை கட்டி போட்டவங்க எங்க? எல்லாரும் அந்த மரத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? வெளிய வாங்க. வா ஜோம்பி, வந்து சாப்பிடு வா. ஐயோ பிராணி, என்ன விட்டுரு, என்ன சாப்பிடாத. இனிமே உன் பையனை எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு. இந்த ஜோம்பி சாப்பிடு. ஐயோ ஐயோ, என்ன விட்டுரு என்ன விட்டுரு என்ன விட்டுரு. ஐயோ சீமா இப்படி மாட்டிட்டாலே. இப்ப என்ன பண்றது? இத நம்ம உடனே போய் பாபாக்கு சொல்லலாம். பாபா பாபா பாபா. ஐயோ பாபா பாபா. பாபா பாபா, என் கூட கொஞ்சம் நீங்க சீக்கிரமா வாங்க. என்னாச்சு சாம், என்னாச்சு? கிராணி ஷீபா ஜோம்பி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிருச்சு. நீங்க எப்படியாவது வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ் பாபா. சரி வா, நம்ம உடனே அங்க போலாம். வா, என்னோட பூத கண்ணாடி வழியா நம்ம அங்க போலாம். கிராணி நிறுத்து உன் வேலைய. ஏ பாபா, என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. என் பக்கத்துல யாரு இருக்கிறா பாத்தியா? ஏ பாபா, உன் கதை இப்பவே முடிய போகுது. ஆமா, உன் கதை முடிய போகுது. ஐயோ, அந்த கிராணி பாபாவை கோபப்பட்டுச்சு. இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஏ கிராணி, நீ என்னையவ தாக்குற. இப்ப என்ன ஆக போகுது பாரு உன் நிலைமை. ஐயோ பாபா, எங்களை விட்டுட்டு நாங்க ஓடிடுறோம். பாபா சிபாவை காப்பாத்திட்டாரு. பாபா சிபாவை காப்பாத்திட்டாரு. வாங்க வாங்க, பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க, பொறுமையா. ஹை டாலிஷ், அம்மா புது டிவி வாங்கிட்டாங்க. சாமு, அந்த பழைய டிவி எடுத்துரு. சரிம்மா, அதோ எடுக்கிறேன். தம்பி, அந்த டிவி அங்க வச்சிருங்க. பத்ரபத். மேடம் 500 ரூபாய் ஆச்சு. சரி இருப்பா. இந்தாப்பா. மேடம் டீ செலவுக்கு ஏதாவது கொடுங்களேன். அதான் 500 ரூபாய் கொடுத்தா இல்லப்பா, அதுல போய் டீ சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். மா, இந்த பழைய டிவி எங்கம்மா வைக்க? என் தலை மேல கொண்டாந்து வை. தோ எடுத்து வந்து வைக்கிறேன். அம்மா சாம் டாலிஸ், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டிவியை கொண்டாந்து தலைமையில வைப்பீங்க. இரு உங்களை என்ன பண்றேன் பாரு. சாரிம்மா, இனிமே நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோமா. மா, டிவி ரிமோட் தாங்க. நாங்க 2 பேரும் மோனிகா மினியேச்சர் சேனல் பார்க்கணும். இங்க பாருங்க, டிவி நான் பார்க்க தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க பார்க்கறதுக்கு இல்ல. உங்க விரல கூட இந்த ரிமோட் மேல படக்கூடாது.
பட்டுச்சோ அவ்வளவுதான். அம்மா எனக்கு கொஞ்ச நேரமாவது டிவி பார்க்க ரிமோட் கொடுங்க. முடியவே முடியாது. இந்த டிவி எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் பார்ப்பேன். மா ஒழுங்கா டிவி ரிமோட் கொடுத்துருங்க, இல்லனா நான் ஏதோ பண்ணி விட்டுருவேன். இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஒண்ணு, உங்க 2 பேரும் நான் டிவி பார்க்கவே விட மாட்டேன். ஓஹோ அப்படியா? இப்போ இந்த டிவி என்ன வந்து பாருங்க. அட கடவுளே, மறுபடியும் டிவி உடைச்சிட்டானா? ஐயோ! Friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.